முற்றிலுமே ஒரு புதுமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. வெங்காய வடையை மொறு மொறுன்னு இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யும்போது இந்த மாதிரியான டேஸ்ட்டில் கிடைக்குமான்னு நீங்கள் கூட ஆச்சரியப்படுவீங்க. வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் தான் நல்லது, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அதை இப்போ வெறும் கைகளால் எதுவுமே போடாமல் இது மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். ரொம்ப நசுக்காதீங்க, உடச்சி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 3 பற்கள் பூண்டு, ஒரு இஞ்சி சைஸில் இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பில்லை, கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு, கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி கலந்து விடுங்க. எல்லா இடத்துக்கும் மசாலா படுற மாதிரி இருக்கணும், எல்லா வெங்காயத்துக்கும் படணும். இப்போ இது கூட கோதுமை மாவு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. கோதுமை மாவை சேர்த்ததுமே இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போடும்போது நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கும். அதனால நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு பத்தலை, அதனால உப்பு சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கைகளால் தெளித்து விட்டு இது மாதிரி நீங்கள் பிணைஞ்சி எடுத்துக்கங்க. தண்ணியை ஒரேடியாக ஊற்றுனீங்கன்னா நமக்கு தண்ணி பக்குவம் அதிகமாக வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிடிச்சி பார்க்கும்போது கொலக்கட்டை மாதிரி பிடிப்படணும். இப்போ கைகளை கழுவிட்டு கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிக்கங்க, இல்லைனா கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கங்க. நான் கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிட்டு இப்படி ஒவ்வொரு குட்டி குட்டி பால்ஸாக நான் உருட்டிக்கிறேன். எனக்கு எந்த அளவு சைஸ் தேவையோ இந்த மாதிரி சைஸ் எனக்கு சரியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கோங்க, இல்லை சின்னதாக வேணும்னா கூட நீங்கள் சின்னதாக உருட்டி எடுத்து தட்டிக்கலாம். விரும்பிய ஷேப்பில் நீங்கள் தட்டி எடுத்துங்க. எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு, பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் மூழ்கிற அளவு ஆயில் இருந்தால் பொரிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 பாகமாக சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு 6 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். 3 பெரிய வெங்காயத்தில் தான் செஞ்சுருக்கேன். அது ரொம்பவே ஹெல்த்தியானது. 1 சைடு வெந்ததும் 2 சைடும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்து செய்யும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எல்லாருமே சாப்பிட முடியும். வயசானவங்கள்லாம் நீங்கள் மைதா மாவு அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது சாப்பிட மாட்டாங்க, ஆனால் கோதுமை மாவில் செய்யும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பிச்சு எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும், அது பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணுறேன். பாருங்கள், பிச்சு காட்டுறேன், அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப சூடாக இருந்துச்சு பிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட மாவு தன்மை இல்லை. நீங்களும் செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.